ஃபைனலி நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். நானும் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன். பட் என்னென்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால். ஸோ ஃபைனலி ஐ திங்க் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது வந்து என்னென்னா எக்மோர் ஸ்டேஷன். லாஸ்ட் வீக் நாங்கள் போயிருந்தோம் தேஜஸில். எங்கே அப்படின்னா திருச்சி போயிருந்தோம். ஒன் டேபிளில் மார்னிங் போய்ட்டு நைட் ரிட்டர்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். கைண்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதனால். ஸோ வியூ சூப்பராக இருந்தது. தேஜஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து விண்டோ சீட் கொடுத்துட்டாங்க என் கூட வந்தவங்க. ஸோ நிறைய நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆக்சுவலாக திருச்சி. இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஸோ என்ன ஃபுட் கொடுத்துருந்தாங்க, என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர், காஃபி மிக்ஸு, டீக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ காஃபியோட இது வந்து வாங்கியிருந்தோம். நான் டீ எனக்கு பிடிக்காது. ஸோ அதில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஹாட் வாட்டர், அமுலோட பால் பவுடர் ஒன்று, அப்புறம் ஒரு காஃபி பவுடர், அப்புறம் பிஸ்கெட், அப்புறம் சுகர், அவ்வளோதான் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் நான்வெஜ்ஜும் சொல்லியிருந்தோம், வெஜ்ஜும் சொல்லியிருந்தோம். புரட்டாசினால நான் நான்வெஜ் சாப்பிடல. நான்வெஜ்ஜில் என்ன இருந்ததுன்னா 2 கேக்கு, அமுல் பட்டர், அப்புறம் வந்து ஒரு ப்ரெட் ஆம்லெட், அதுக்கு சாஸு, அப்புறம் ஒரு கட்லெட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில். ஸோ நான் வாட்ரு பாட்டில்லாம் எடுக்கலை வீடியோவில். ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட வந்தவங்க கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ஃபைனலி திருச்சி போனதுக்கப்புறம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயம்னா ஸ்ரீரங்கம் போனது. பிளான்லேயே சீரியஸாக இல்லை ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு. உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் வந்து பிளானில் இருந்தது. ஃபைனலி வந்து என்னோட வந்தவங்க வந்து ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபுல்லாலாம் உள்ளே போய் சாமி பார்க்கல. என்னென்னா நான் உள்ளே போனேன், நிறைய பேர் இருந்தாங்க. புரட்டாசின்றதுனால லைனில் நிற்கணும் அப்படின்னாங்க. நான் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தேன், ஃபங்க்ஷன் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் சரி ஓகே, பக்கத்தில் இருக்க சின்ன சாமிலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ லைக் அங்கே ஒரு முருகர் தான் நான் ஞாபகம் எனக்கு. அங்கே இருந்த ஒரு பூசாரி வந்து என்னை பற்றி எல்லாமே சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சி ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதுவும் ஸ்ரீரங்கம் ஃபஸ்ட்டு போகிறேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயில் போகிறேன். ஸோ அவர் என்னை பற்றி எல்லாமே சொன்னார். அவர் என்கிட்ட காசு வாங்கலை, நானும் தட்டில் காசும் போடல, எதுவுமே இல்லை, எல்லாமே சொன்னார். ஸோ காவேரி டேம் அதை பார்த்துருந்தோம். ஸோ போய் பார்க்குற அளவு எதுவுமே டைம் இல்லை. ஆக்சுவலாக 1 டேயில் ரிட்டர்ன்னு அப்படின்றதுனால நான் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. பட் டேம் வந்து நாங்கள் லைட்டாக வெளியே இருந்து மட்டும் எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி ஹோல் டே பிளான் பண்ணால் அந்த டைம் பார்த்துக்கலான்னு. நைட் ரிட்டர்ன் வரும்போது ஆக்சுவலாக பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம், கவர்மெண்ட் பஸ்ஸு. ரொம்ப ஒரு மாதிரி அனலாக இருந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் மழை வந்தோடனே தப்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் 3:35 சம்திங் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்தது அரௌண்ட் 4 o'clock 4:15 தான் பஸ்ஸு கிடச்சிது. ஸோ இப்படி தான் திருச்சி போச்சு. ஸோ இதில் வந்து ட்ரெயின் டிக்கெட் அது எவ்வளோ ரேட் ஆச்சு, என்ன இதில் போகணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். என்னென்னா ட்ரெயின் வந்து நாங்கள் சிட்டிங்கில் தான் போட்டிருந்தோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து போயிருந்தோம். அது வந்து டோட்டலாக 2703. இதில் ஒன்று வந்து நான்வெஜ், 2 பேருக்கு வந்து வெஜ்ஜுன்ற மாதிரி இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். சிட்டிங்கில் தான் போயிருந்தோம். அப்புறம் வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கேப்சர் பண்ணல. அது என்னலாம் இருந்ததுன்னா பொங்கல், 2 இட்லி, அப்புறம் ஒரு தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க வெஜ்ஜில். ரிட்டன் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். அதுவுமே சிட்டிங் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா சிட்டிங் ப்ரிஃபர் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கல. 2 சிட்டிங், ஒரு ஸ்லீப்பர் தான் எங்களுக்கு கிடச்சது நாங்கள் புக் பண்ண அன்றைக்கி. ஸோ அதனால் அவ்வளோதான். டே திருச்சி வித் மினிகள்.